ஒரு அறையில 4 மெழுகுவத்தி இருந்தது. 4 மெழுகுவத்தி காத்தடிச்சிச்சு. மெழுகுவத்தி உடனே அடைஞ்சிச்சு. அந்த மெழுகுவத்தியின் பெயர் பணம். உடனே அடைஞ்சிருச்சு. 2வது மெழுகுவத்தி கொஞ்ச நேரம் கழிச்சு அடைஞ்சிச்சு. அதன் பெயர் உறவு. 3வது மெழுகுவத்தி கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சு அடைஞ்சது. அதன் பெயர் நட்பு. 4வது மெழுகுவத்தி எத்தனை காற்றடித்தாலும் எத்தனை புயல் வந்தாலும் அப்படியே நின்று எரிந்து கொண்டே இருந்தது. காற்றை ஜெயித்து அந்த மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டே இருந்தது. அதன் பெயர் தன்னம்பிக்கை. அந்த மெழுகுவத்தியின் பெயர் தன்னம்பிக்கை. மற்ற 3 மெழுகுவத்தியும் அது ஏற்றி விடுத்தது. அதிக நேரம் இருக்காது அதிர்ஷ்டம், எப்பொழுதும் கிடைக்காது சிபாரிசு, எந்நேரமும் கிடைச்சிடாது உதவி, ஆனால் எப்பொழுதும் ஜெயிக்கும் தன்னம்பிக்கை. எப்பொழுதும் ஜெயிக்கும். அந்த தன்னம்பிக்கை நமக்குள்ள வரணும்னா வாசிப்பு பழக்கம் நமக்குள்ள இருக்கணும். பசித்திருத்தல் எப்பொழுதுமே. ஐயா தான் ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. கரையில் நின்று கனவு கண்டால், ஐயாவினுடைய கவிதை, கரையில் நின்று கனவு கண்டால் சிப்பி திறக்காது, நீ கடலுக்குள் மூழ்கி எழுந்திடாமல் முத்து கிடைக்காது, விடாமுயற்சியும் பயிற்சியும் இல்லாமல் வெற்றி கிடைக்காது, அடுத்தவர் கால்களிலே நின்று கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை சிறக்காதுன்னு எங்க ஐயா கவிதை எழுதியிருப்பாங்க. எதுகை முனையினுடைய உச்சம் ஐயாவினுடைய கவிதை. எதற்காகப்பா இப்படி இந்த பசி இருக்கணும்னாங்க. மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனிலும் கற்றோனே சிறப்பு, மன்னனுக்கு தன் தேசம் இல்லாமல் சிறப்பில்லை, கற்றோனுக்கு சொல்லிருக்கோம்ல நம்ம வாசி